இன்றைக்கி காலையிலேருந்து எல்லா ஊடகத்தையும் நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா ஒரே முகம் தான். ரவி மோகன் அழுத வீடியோ தான். நிறைய பேர் வந்துட்டு கீழே கமெண்ட் எல்லாம் போட்டுருந்தாங்க. அவர் குடிச்சிட்டு வந்து பேசுகிறாரு, ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாரு, இப்படி ஏகப்பட்ட காரணங்கள் சொல்கிறாங்கன்னு. அது வழக்கமாக சில சமூக போராளிகள் செய்யக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதை தாண்டி நம்ம நல்லா கவனித்து பார்த்தோம்னா, ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு சிக்கல் வந்து மீடியாவுக்கு முன்னாடி புலம்பி தள்ளிட்டார். அவர் பேசுகிறது சரியா தவறா, அவர் குடும்பத்துக்குள்ளே என்ன பிரச்சனை, அவருக்கும் அவரோட மனைவிக்கும் என்ன சிக்கல், அவருக்கும் அவரோட மாமியாருக்கும் என்ன சிக்கல் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் மன உளைச்சலின் உச்சத்தில் இருக்கான் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லாவே அந்த வீடியோவை பார்த்தா தெரியுது. டெஃபினட்டாக அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அப்போது அந்த மனிதனுக்கு இன்றைக்கி தேதிக்கு தேவைப்படுறது என்ன? ஒரு தெரப்பினா எப்படி உடனே வந்துட்டு மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரப்பிங்கிற ஜோனுக்கெலாம் நம்ம கொண்டு போய்டணும். தெரப்பிங்கிறது எல்லாருக்குமே இன்றைக்கி தேவையில்லை. இன்றைக்கி நாளில் ஏதோ ஒரு சிக்கல் மன உளைச்சல் இருக்குது, அந்த மன உளைச்சலுக்கு வந்துட்டு சின்ன சின்னதாக தெரப்பிகள் தேவைங்கிற ஜோனில் தான் ரவி மோகன் இருக்காரே தவிர்த்து, அதை முதல்ல சரி செய்கிறதுக்கான ஒரு வேலையை தான் இந்த சமூகமும் அவருடைய குடும்பமும் பண்ணணுமே தவிர